எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ ரசப்பொடி எப்படி அரைக்கலான்னு பார்க்கலாம். அதுக்கு ரசப்பொடியை அரைக்கிறதுக்கு ஒரு மெஷரிங் கப்பில் அரை கப்பு 2 கப்பு துவரம்பருப்பு எடுத்து நல்லா கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் மீடியத்தில் வச்சுட்டு நல்லா வறுவறுன்னு வறுத்து எடுத்து அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இது விருதுநகர் ஆச்சி சமையல் தமிழ். இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 2 கப்பு மெஷரிங் கப்பு சீரகம் எடுத்துகிட்டு அதையும் கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் மீடியத்தில் வச்சு நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்துட்டு அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மெஷரிங் கப் அரை கப்பில் 1.5 கப்பு மிளகு எடுத்துக்கோங்க. மிளகு எடுத்து அதையும் நல்லா வறுத்து எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 2 கப்பு கொத்தமல்லி எடுத்து அதையும் வறுத்து எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. காயம் ஒரு நெல்லிக்காய் அளவு போட்டு அதையும் சேர்த்து அரைச்சிக்கோங்க. எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு எல்லாத்தையும் அரைச்சி எடுத்து எல்லாத்தையும் ஆறுனதுக்கப்புறம் பாட்டிலில் போட்டு வச்சிருங்க.